செக்ஸ் டார்ச்சர் நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேரிட்டல் ரேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, அப்சசிவ் ரேப் டைப்ஸ்னு சொல்லுவோம். இந்த அப்சசிவாக இருக்கிற ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பார்க்குற படங்கள், இந்த ப்ளூ படங்கள், பிட்டு படங்கள், அதில் நடக்கிற மாதிரி பார்ட்னரோட ட்ரை பண்ணணுங்கிற ஒரு கருத்துக்கு வருவாங்க. மேரிட்டல் ரேப் பண்ணுற ஆண்களுக்கு ஒரே ஒரு மோட்டிவ் தான் இருக்கும், அவங்க செக்ஷுவல் டிசைரை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். அண்ட் அவங்க பார்த்த பார்னோகிராஃபிக் கண்டென்ட், அவங்களோட செக்ஷுவல் ஃபேண்டசிஸ், நிறைய கற்பனைகள் இருக்கும். நம்ம இந்த மாதிரி வைக்கணும், அந்த மாதிரி வைக்கணும், இப்படி வைக்கணும், அது எல்லாமே ஒய்ஃப். பாண்டில் நடக்க அந்த பிடிஎஸ்எம் கேட்டகரி ஆஃப் செக்ஸ், பாண்டேஜ், சாடோ மசோசிஸ்டிக் பிஹேவியர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி ஒருத்தருக்கு வலி கொடுத்து அதில் வந்து ஒரு இன்பம், ஒரு செக்ஷுவல் டிசைர் இல்லை ப்ளஷர் ஆகிடும். இந்த பிடிஎஸ்எம் பிஹேவியரில் தாங்க ரோப்ஸ் வச்சு கட்டி வைக்கிறது, ஃபாரின் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து வெஜைனா பகுதி, அதே மாதிரி ஆனல் இன்டர்கோர்ஸும் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்களோட ஃபேண்டசிஸ் ஆல் தட் தே வில் டூ. அந்த மாஸ்டர் சர்வெண்ட் ரிலேஷன்ஷிப்பும் இதில் இருக்கும் சைக்கலாஜிக்கலாக பற்றி. அஸ் ஃபார் அஸ் ஷீ இஸ் கன்சர்ன்ட் ஹஸ்பண்ட், அவர் பொறுத்தவரை ஸ்லேவ் மாதிரி. அதே மாதிரி நைட்டில் நிம்மதியாக தூங்க முடியாது, பேனிக் அட்டாக்ஸ் வரும், டக்குன்னு எந்திரிச்சு பாம்பே பக்கத்தில் வந்துட்டானா. ஃபிசிக்கல் பெயின் அப்போதைக்கு வந்துட்டு போயிடுங்க. த ட்ராமா இஸ் வாட் இஸ் பர்சிஸ்டன்ட். அப்போ அவங்களோட டெசிஷன்ஸ் இன்னைக்கு எதில் வந்து முடிஞ்சிருக்கு, டெத்தில் ஏன் முடியுதுன்னா இட்ஸ் மோர் ஆஃப் த சைக்கலாஜிக்கல் ட்ராமா. சார் வணக்கம் சார். சார் இப்போ எல்லாருமே பேசக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா ரித்தன்யா, அவங்க கல்யாணம் ஆகி 78 நாட்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க ஹஸ்பண்ட் கவின் பார்த்தீங்கன்னா அவங்கள ரொம்ப செக்ஸ் டார்ச்சர் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க சார். இந்த டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். ஸோ ஜென்ரலி இந்த செக்ஸ் டார்ச்சர் நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேன் இன்வால்வ் மேரிட்டல் ரேப் அப்பார்ட் ஃப்ரம் சைக்கலாஜிக்கல் டார்ச்சர். அப்போது இந்த மேரிட்டல் ரேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, அப்சசிவ் ரேப் டைப்ஸ்னு சொல்லுவோம். இந்த அப்சசிவாக இருக்கிற ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பார்க்குற படங்கள், இந்த ப்ளூ படங்கள், பிட்டு படங்கள், அதில் நடக்கிற மாதிரி பார்ட்னரோட ட்ரை பண்ணணுங்கிற ஒரு கருத்துக்கு வருவாங்க. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் கஃப் வச்சு இது பண்ணுறது, அல்லது வந்து அந்த விப் வச்சு பின்னாடி அடிக்கிறது, இல்லை ஏதாவது ஃபாரின் ஆப்ஜெக்ட் எடுத்து அந்த ரெண்டு உறுப்புகளில் திணிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரும்போது தான் அதோட ஆக்சுவல் டீட்டெயில்ஸ் தெரியும். பட் இது வந்து இட்ஸ் குவைட் காமன் இன் த சென்ஸ் ஒரு 5%லேருந்து ஒரு 10% ஆஃப் மென் இந்த கேட்டகரியில் இருக்கிற ஆண்கள் இதில் மாட்டிடுவாங்க. ரொம்ப டார்ச்சர் பண்ணி இந்த உமன் வில் டை இல்லை சூசைட் பண்ணிடுவாங்க அண்ட் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். ஏன்னா ஆப்வியஸ்லி ஏன்னா இது வந்து வெளியிலையும் அவங்க பாவம் அது பேச முடியாது எங்கேயும். அவங்க அம்மா அப்பாட்ட எப்படி சொல்கிறது, ஏன்னா அம்மா அப்பாட்ட சொல்லி கசின்ஸ் எங்கேயும் சொல்லக்கூடாது, ரிலேட்டிவ்ஸ். ஏன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு பப்ளிக் ஹியூமிலியேஷன் தான். நீங்கள் ஹியூமிலியேஷனுங்கிறது வந்துடும் ஃபஸ்ட்டு, தென் அவங்களோட லைஃப் நெவர்தலெஸ் இஸ் ஓவர், தென் அடுத்த மேரேஜ் பண்ணோம். ஸோ சோஷியல் ஸ்டிக்மா அரௌண்ட் கோயிங் டு த நெக்ஸ்ட் மேரேஜ். ஸோ இதுதான் அதோட விஷயம். ப்ளஸ் இந்த மாதிரி பெண்கள் உண்மையிலேயே அந்த அந்த மாதிரி ஹஸ்பண்டையும் நேசித்து வரும்போது மாற்ற முயற்சி பண்ணுவாங்க, விச் ஹஸ் ஹேப்பன்ட் ஹியர். அவங்க திருப்பி நிறைய வாட்டி பேசியிருக்காங்க அவர்கிட்ட, ப்ராபப்ளி கொஞ்சம் நம்ம இது பண்ணலாம். பட் அவங்களுக்கு என்னென்னா அவரோட கோர் மோட்டிவ் அவங்களுக்கு புரியலை, அதுதான் ப்ராப்ளம். இந்த மாதிரி அப்சசிவ் மேரிட்டல் ரேப் பண்ணுற ஆண்களுக்கு ஒரே ஒரு மோட்டிவ் தான் இருக்கும், அவங்க செக்ஷுவல் டிசைரை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். அண்ட் அவங்க பார்த்த பார்னோகிராஃபிக் கண்டென்ட், அவங்களோட செக்ஷுவல் ஃபேண்டசிஸ், நிறைய கற்பனைகள் இருக்கும். நம்ம இந்த மாதிரி வைக்கணும், அந்த மாதிரி வைக்கணும், இப்படி வைக்கணும், அது எல்லாமே ஒய்ஃப். ஏன்னா ஷீஸ் ஹிஸ் ஒய்ஃப்னால் கடமைப்பட்டிருக்காங்கங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும் அவங்களுக்கு. அங்கே ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவாங்க. ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண பிறகு இன்வேரியபிளி விட்டும் விட்டுருவாங்க. குயிக்காக தி வில் ஆல்சோ டைவர்ஸ் திஸ் உமன். வச்சு மல்லு கட்டலாம் மாட்டாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி 20 years 10 years நோ. திஸ் ஃபீமேல் இவங்க அன்ஃபார்ச்சுனேட்லி பாஸ்ட் அவே. அப்படி இருந்தாலும் ஒரு 6 to 7 months he would have kicked her off. உங்களுக்கு புரியுதுங்களா? ஏன்னா அவங்களோட கோர் மோட்டிவ் அதான். மோட்டிவேஷன் இஸ் ஒன்லி டிசைர், செக்ஷுவல் டிசைர் ஃபுல்ஃபில்மெண்ட். செகண்ட், இந்த மாதிரி ஆண்கள் இந்த மாதிரி கேட்டகரி, இவர் ஒரு மென்டல் ஹெல்த் பேஷண்ட் தான் லிட்டரலி. இந்த மாதிரி ஆமாம் ஒரு சைக்கலாஜிக்கல் டிசார்டர் தான். நீங்கள் ஒரு சைக்கோபேத்திக் ட்ரேட் தானே. ஓகே, ஒன்லி இப்போ சைக்கோபேத்திங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம், ஒருத்தரை வந்து ஒரு விஷயத்துக்காக யூஸ் பண்ணுறது. இப்போது இந்த பொண்ணை எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த விஷயத்துக்காக அவங்களோட செக்ஷுவல் ஃபேண்டசிஸ் ஃபுல்ஃபில் பண்ண யூஸ் பண்ணியிருக்காரு. அப்போ ட்ரேட் சைக்கோபதி இருக்குது. அப்போ அது ஒரு நோய் தானேங்க. எல்லா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கொஞ்சம் சைக்கோபதி இருக்கும், அது அளவில் இருக்கும். இது அளவுக்கு மீறி இருக்குது, இவ்வளோதான் அதோட விஷயம். ஸோ யூஸ் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க, அவ்வளோதாங்க. தட்ஸ் ஹவ் இட் கோஸ். இப்போது கவின் பார்த்தீங்கன்னா ஒரு 78 நாளில் அந்த பொண்ணை எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பாரு சார். இப்படி பார்த்தவங்களாம் வந்து அவரை கட்டி போட்டு செக்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு சார். அப்போ வந்து இந்த பான் அடிக்ஷன் தான் இதுக்கு காரணம். பான் ரீஎனாக்ட்மெண்ட் சொல்லுவோம். பானில் நடக்க அந்த பிடிஎஸ்எம் கேட்டகரி ஆஃப் செக்ஸ், பாண்டேஜ், சாடோ மசோசிஸ்டிக் பிஹேவியர் கேள்விப்பட்டிருப்பீங்க.
அந்த மாதிரி ஒருத்தருக்கு வலி கொடுத்து அதில் வந்து ஒரு இன்பம், ஒரு செக்ஷுவல் டிசைர் இல்லை ப்ளஷர் அடையிறது, அவங்களுக்கு அந்த நோக்கம் மட்டும்தாங்க இருக்கும். ஆனால் மற்ற டைம்ஸ் வந்து நீங்கள் இவங்களை ஜென்ரலாக பார்க்கும்போது ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக இருப்பாங்க, வெல் ட்ரெஸ்டாக இருப்பாங்க. நீங்கள் அவங்களோட மூஞ்சியோ இல்லை அவங்களோட ட்ரெஸ் கோடோ அவங்களோட தோரணையை பார்த்து எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. பட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனிமலிஸ்டிக் பிஹேவியர் வந்து இருக்கும். உங்களுக்கு புரியுதுங்களா? அண்ட் எப்போல்லாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போதும் இது பண்ணிடுவாங்க. அண்ட் எஸ், இந்த பிடிஎஸ்எம் பிஹேவியரில் தாங்க ரோப்ஸ் வச்சு கட்டி வைக்கிறது, ஃபாரின் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து வெஜைனா பகுதி, அதே மாதிரி ஆனல் இன்டர் கோர்ஸும் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்களோட ஃபேண்டசிஸ், ஆல் தட் தே வில் டூ, ஆல் சார்ட்ஸ் ஆஃப் வியர்ட், ஸ்ட்ரேஞ்ச். அதாவது டிப்பிக்கல் பிஹேவியர் ஒன்று இருக்குங்க, இது வந்து ஏடிப்பிக்கல் பிஹேவியர். நம்ம தெளிவாக இப்போ 80% இல்லை 90% பாப்புலேஷன் டிப்பிக்கல் பிஹேவியர் நார்மலாக இருப்பாங்க. இந்த 10% கோளாறு, அங்கே நம்ம பிள்ளைங்களை மாட்ட விடக்கூடாது, ரொம்ப கஷ்டங்க. அந்த ஏடிப்பிக்கல் குரூப்பில் நம்ம மாட்டிட்டோம்னா காலி. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஐதர் வே இட்ஸ் ப்ராப்ளமேட்டிக். ஸோ அதுதாங்க. அண்ட் இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபிசிக்கல், எல்லாருமே அந்த இன்ஜுரிஸில் ஃபோக்கஸ். ட்ராமா வந்து சைக்கலாஜிக்கல். ஃபிசிக்கல் பெயின் அப்போதைக்கு வந்துட்டு போயிடுங்க. த ட்ராமா இஸ் வாட் இஸ் பர்சிஸ்டன்ட். அப்போ அவங்களோட டெசிஷன்ஸ் இன்னைக்கு எதில் வந்து முடிஞ்சிருக்கு, டெத்தில் ஏன் முடியுதுன்னா இட்ஸ் மோர் ஆஃப் த சைக்கலாஜிக்கல் ட்ராமா. அவர் யூஸ் பண்ண வார்த்தைகள் ப்ளஸ் டிப்பிக்கல் ஒரு எப்படி சொல்கிறதுனா அந்த பெண்ணை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, ஹியூமிலியேட் பண்ணுறது, சோஷியல் கோவர்ஷன் சொல்லுவோம். அதாவது அவங்கள வந்து சோஷியலி த்ரெட் பண்ணுறது. ஓகே, நீ வீட்டுக்கு போயிட்டா வாலாவட்டியாக போயிடுவேன், நீ விதவை ஆகிடுவேன், உனக்கு வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இதோட யாரும் உன்னை இது பண்ண மாட்டான், உன் அப்பாவுக்கு ஸ்டென்ட் இருக்குது, ஆல் தட் வாஸ் தேர். இப்படிலாம் அவங்க ஆடியோலேயே சொல்லுவாங்க. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஸோ ஸ்டென்ட், யுவர் ஃபாதர் அஸ் அ ஸ்டென்ட் அண்ட் அவரும் இறந்துடுவார், நீ தனியாக போயிடுவேன், யார் உனக்கா இருக்கா, இங்கே இருந்துரு, நான் சொல்கிறபடி இருந்துக்க, நான் உன்னை பார்த்துக்கிறேன். அண்ட் அட் த சேம் டைம் அவங்கள வந்து கர்டேல் பண்ணுவாங்க, அதாவது அப்ரெஸ் பண்ணுவாங்க. எப்படி அப்ரெஸ் பண்ணுவாங்கன்னா அந்த மாஸ்டர் சர்வெண்ட் ரிலேஷன்ஷிப்பும் இதில் இருக்கும் சைக்கலாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா. இப்போது ஆஸ் ஃபார் ஷீ இஸ் கன்சர்ன்ட் ஹஸ்பண்ட், அவர் பொறுத்தவரை ஸ்லேவ் மாதிரி. ஸோ ஒய்ஃப் வந்து அவருக்கு ஒரு ஸ்லேவ், ஒய்ஃப்லி ஸ்லேவ், ஒரு ஸ்லேவ் ஒய்ஃப் வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லேவ்ஸோட நிறைய பெரிய பெரிய ஆட்கள் வந்து செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணுவாங்க. தே வில் ஹேவ் ஒய்ஃப்ஸ், மிஸ்ட்ரஸஸ் அண்ட் ஸ்லேவ்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இவர் வந்து அந்த ஸ்டைல் போல் இருக்குது, பிகாஸ் இவங்களை ஸ்லேவ் மாதிரி. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்ஸ் கண்ட்ரோலில் இருக்கிறதோ, கேஷ் ஃப்ளோ, ஃபண்ட் ஃப்ளோ கட் பண்ணுறது, அவங்கள கட்டேல் பண்ணுறது வீட்டுக்கு வெளியில். ஸோ எல்லா சைட்லையுமே செக்ஸ் அண்ட் லாக்ஸ் அண்ட் பவுண்ட்ரிஸ் சிஸ்டமேட்டிக்காக போட்டு ட்ராப் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிகாஸ் இவங்களுக்கு அந்த லீகல் நாலேஜ் அல்ல லீகல் நோ ஹவு இவங்க குடும்பத்துக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கி இதுவே அவேர்னஸ் இஸ் ஸ்டில் புவர். நம்ம லா இஸ் வெரி வெரி குட். இட் இஸ் ஃபார் உமன், ப்ரோ உமன் நம்மளோட கண்ட்ரி ஜென்ரலி. பிகாஸ் இதெல்லாம் எப்போவுமே எல்லா காலகட்டத்திலையும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு. தெரியாதனால அவங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியல. ஏன்னா இதெல்லாம் போய் வெளியில் ஒரு மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்லையோ இல்லை ஒரு ஜென்ரல் போலீஸ் ஸ்டேஷன் போய் அவ்வளோ ஈஸியாக ஒரு 4 பேரோட துணை இல்லாமல் போய் பேசவும் முடியாது. போலீஸ் ஆர் குட், அவங்க கேட்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க, பட் யூ நீட் சப்போர்ட் இல்லைங்க. அப்போ அந்த வீட்டு விட்டே நீங்கள் வெளியில் வர முடியாத சூழ்நிலைகளில் இருக்கீங்க. ஸோ வாட் டு டூ, எப்படி உங்களுக்கு புரியும்? ஆல் திஸ் இஸ் தேர். ஸோ அந்த ஃபியர் அண்ட் த்ரெட் அண்ட் கடைசியில் வந்து இந்த 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 இவங்களுக்கு வந்து அந்த சைக்கலாஜிக்கல் ட்ராமாவில் தாங்க அவங்க வந்து ஷி ஹஸ் கிவன் அப். ஏன்னா அவங்க சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உடல் ரீதியாக வந்த பாதிப்பு, மன ரீதியாக வந்த பாதிப்பு ரெண்டுமே. ஜென்ரலி மனசு ரொம்ப ஒரு ஸ்டேஜ் மேலே பாதிச்சுன்னா தே வில் டிசைட், ஓகே இனிமேல் இந்த லைஃப் வேண்டாம், இனி நம்ம இவ்வளோ தூரம் இவ்வளோ ஒருத்தரோடு இவ்வளோ நம்ம இறங்கிட்டோம். ப்ளஸ் ஆல்சோ அவங்களுக்குள்ள குற்றம், நம்மளாக இப்படி ஏமாந்து போயிட்டோம், தட் வில் ஆல்சோ கான்ட்ரிபியூட். அதில் தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தாங்க முடியாமல் கடைசியில் ஓகே அவங்க அதை சொல்லியிருக்காங்க பாருங்க சார். அப்பா நம்மளை ஏமாத்துறாங்கப்பா, இவங்க நாம் வந்து ஏமாந்துட்டோம், இதுக்கப்புறம் இவங்க கூட வாழவே முடியாதுன்ற அளவுக்குலாம் அவங்க பேசியிருக்காங்கப்பா. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் சார் அவங்க. ரொம்ப அந்த பிடிஎஸ்டி, அதே மாதிரி நைட்டில் நிம்மதியாக தூங்க முடியாது, பேனிக் அட்டாக்ஸ் வரும், டக்குன்னு எந்திரிச்சுப்பாங்க, பக்கத்தில் வந்துட்டானோ ஆல்வேஸ். எங்கள் ஒருத்தர் வந்து ஒரு 5 to 1 வீக்கே நீங்கள் கான்ஸ்டன்ட் த்ரெட்டில் வச்சு பாருங்கள். 1 வீக் கூட ஒரு சாதாரண ஹியூமன் பீங்ஸ்லாம் 1 வீக் 10 days கூட தாண்டி வர மாட்டாங்க. இவங்க 5 மாதம் தாங்கியிருக்காங்க. அது பெரிய விஷயங்க என்னை பொறுத்தவரை. பட் என்ன, அது கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா பிறப்பும் இறப்பும் கடவுளோட கையிலங்க, நம்ம கையில் எதுவுமே இல்லை. அவங்க எடுத்த முடிவாக இருக்கலாம், பட் அவங்க டெஸ்டினி இப்படி இருக்குது. அதில் நம்ம உட்காந்து டிபேட் பண்ணி யூஸ் இல்லை. பட் அவங்களோட நிலைகள் இப்படி போயிருக்கு. அவங்களோட மனசு, உடல், எவ்ரிதிங் ஹஸ் பின் சைமல்டேனியஸ்லி அட்டாக்ட். சோஷியலாக தே ஹவ் கார்னர்டுங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? மோஸ்ட்லி சைக்கலாஜிக்கல் டூல்ஸ் தான், எல்லாம் ஆன்டி சோஷியல் பிஹேவியரல் எலிமெண்ட்ஸுங்க இதெல்லாம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெண்கள் எப்படி கையாளணும் சார்? எப்படி அவங்கள வந்து ஃபேஸ் பண்ணணும்? ஸோ ஜென்ரலி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் மதர்கிட்ட இப்போது இன்னொரு சிக்கல் என்ன நான்
இந்த ஊரில் பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா, ஜென்ரலி வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து பெண்களுக்கோ இல்லை ஆண்களுக்கோ ஒரு திருமணத்தை முடிக்கிறதுல சப்போர்ட்டிவாக இருக்கிறதில்ல. ஏன்னா அவங்களோட வெஸ்டட் மோட்டிவ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் அதில் இருக்க தான் செய்யுது. இப்போ திருமணம் வந்து 2 பேர் சார்ந்ததுங்க, பட் நம்ம ஊரில் 2 குடும்பம் சார்ந்து வருது. ஒரு கல்ச்சுரல் ப்ராப்ளம் இருக்குது பெரிய. இப்போ கொஞ்சம் மாறி வருது, பட் அந்த சேஞ்ச்லாம் ஒரு 2% 3% தான். ஸோ இதில் வந்து என்ன ஆகுதுன்னா, இஃப் 1% ஒரு மேரேஜில் ஒரு ஃபீமேல் பார்ட்னர் நான் இதில் இருக்க முடியாதுங்கிற ஒரு டெசிஷன் எடுத்துட்டா பேரண்ட்ஸ் இமீடியட்டாக சப்போர்ட்டுக்கு வரணும். தி ஷுட் கம் டேக் தட் சைல்டு அண்ட் அவங்க குழந்தை தானே. எங்கே த்ரெட் இருக்குங்க, சுற்றி ஓநாய்களாக வந்துருச்சு, உங்கள் குழந்தை நடுவில் நிற்குது, நீங்கள் சும்மா பார்த்துட்டு இருப்பீங்களா? காப்பாற்றணும். அப்சல்யூட்லி. அப்போ அப்படி தானே அவங்க இருந்திருக்காங்க. அப்போ இவங்க ஓடி போய் கூட்டிகிட்டு வந்திருக்க வேண்டாமா? கூட்டிகிட்டு வந்து அவங்கள வச்சு ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ணி இமீடியட்டாக லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சு இல்லை கோர்ட்டுக்கு போய் இல்லை ஜட்ஜ் சம்திங். எவ்வளோ வேஸ் இருக்குது. போலீஸ் இறக்கிறதுக்கு முன்னாடி நாள் தான் அவங்க அம்மா கிட்ட என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. கரெக்ட். அப்போது அவங்களுக்கு வந்து அம்மா அப்பா மேலே அவங்களுக்கு ஃபார் சம் ரீசன் அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் இருந்திருக்காங்க. மனநிலைகள் த்ரெட் கூட இருந்திருக்கலாம். அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ப்ராபப்ளி அந்த சைடு ஆப்போசிட் சைடு ஹஸ்பண்ட் சைடு என்ன சொல்லியிருப்பாங்க, நீ இதெல்லாம் சொன்னால் அவ்வளோதான், ஹார்ட் அட்டாக் வந்துடும் உன் ஃபாதருக்கு, உன் அம்மா சூசைட் பண்ணி இதெல்லாம் மிரட்டுவாங்க, அப்படிலாம் பண்ணுவாங்க. இது வந்து சோஷியல் கோவர்ஷன் டாக்டிக்ஸ். இது எல்லாமே சைக்காலஜி. எங்க தீஸ் ஆர் ஆல் மைண்ட் கேம்ஸ். எங்க த ஃபிசிக்கல் பெயின் இஸ் 10%ங்க. எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மேரிட்டல் ரேப் சினாரியோஸில் த கேம்ஸ் ஆர் ஆல் மென்டல். ஏன்னா டெசிஷன் ஒரு ஸ்பாட்டில் பீப்புள் வில் பிரேக். ஸோ இஃப் யூ கார்னர் பீப்புள் ஃபைனான்ஷியலி, எக்கனாமிக்கலி, சோஷியலி, ஃபிசிக்கலி எல்லா சைடும் நீங்கள் ஒரு ஹியூமன் பீயிங், அதுவும் பெண்களை கார்னர் பண்ணிட்டீங்கன்னா தெல் பிரேக். உங்களுக்கு புரியுதுங்களா? அண்ட் ஹஸ்பண்ட்ஸ் கேன் டூ தட் வெரி வெல். அதுவும் இந்த மாதிரி ஹஸ்பண்ட்ஸ். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ கவின் பார்த்தீங்கன்னா ஒரு வெல் செட்டில்டு ஃபேமிலி சார். ஆமாம். ஏன்னா ஒரு பான் அடிக்ஷனால ஒரு பொண்ணை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறோமே, அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்லாம் யோசிக்க மாட்டாங்களா அவங்க? அவங்களுக்கு அப்படிலாம் அதாங்க. இப்போ நாட் ஜஸ்ட் மிஸ்டர் கவின், இன் ஜென்ரல் இந்த கேட்டகரியில் இருக்கிற இண்டிவிஜுவல்ஸ் எடுத்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி கிளினிக்கலி நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, ஒரு சில ஆண்கள் பேஷண்ட்ஸாவோ ஸ்டோரிஸ் நம்ம கேட்குறோம், வாட் வி ஸ்டீல், இவங்களுக்கு அந்த மாதிரிலாம் தோணாதுங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுதானே பிரச்சனையே. இங்கே தட்ஸ் த ப்ராப்ளம்ல. அவங்க பிரெயினில் அந்த எம்பத்தி அண்ட் சிம்பத்தி தான் இல்லையே. தோஸ் சர்க்கிட்ஸ் ஆர் நாட் ஃபயரிங். ஏன்னா பிரெயினில் தெர் ஆர் செப்பரேட் ரீஜன்ஸ் ஃபார் எம்பத்தி அண்ட் சிம்பத்தி. அது ஒர்க் ஆனால் தானே இங்கே இது தோணும். அது தோணாதுங்க. அவங்களுக்கு என்ன, அவங்க செக்ஷுவல் நாவல்ட்டி புதுசாக பண்ணணும். சின்ன வயசில் பார்த்த படங்கள்லாம் நம்ம இதில் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஃபுல் ஆஃப் டிசைர், செக்ஷுவல் டிசைர், அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அதை யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ப்ராபப்ளி அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் அது கன்ஃபார்ம் பண்ணணும். நம்ம யாருமே நம்ம சட்டத்தை நம்ம கையில் எடுத்து கவின் தப்பு, இவங்க கரெக்டு, இவங்க தப்பு, அவங்க ரைட் சொல்கிறதுக்கு இல்லை. ப்ரிலிமினரியாக பார்க்கும்போது இப்போ இவங்க எல்லாத்தையும் பேசும்போது அந்த டேட்டா பார்க்கும்போது இப்படி தெரியுது. நியூஸில் நம்ம கேட்குறோம், பெரிய பெரிய சேனல்ஸில் ரிப்போர்ட் பண்ணும்போது இந்த மாதிரி பேட்டர்னில் அது தெரியுது. ஸோ தட்ஸ் வாட் திஸ் இஸ். கருணையெல்லாம் இருக்காதுங்க அங்கே. நோ பேங்க. இப்படிப்பட்ட பேஷண்ட்ஸை வந்து சரி பண்ண முடியுமா சார்? இவங்க வந்து நேரில் வந்து பேசுவாங்களா, இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பேசுவாங்க? அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி வரவங்களை சரி பண்ணியிருக்கோம். மேரேஜுக்கு முன்னாடி வருவாங்க. ஒரு சில பேர் எனக்கு மேரேஜ் தள்ளி வைப்பாங்க, எனக்கு இப்படிலாம் தோணுது டாக்டர், எனக்கு தப்பாக தோணுது. அது செயல்படுத்த மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த கருணைங்கிறது கொஞ்சம் இருக்குது. அவங்களெல்லாம் ஈஸியாக சரிப்படுத்திடலாம். ஏன்னா அவங்க சின்ன வயசில் நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் மேட்ஸ், ஸ்கூல் இவங்கெல்லாம் அந்த மாதிரி மெட்டீரியலை வந்து பார்க்க விட்டுருவாங்க. அதுக்கு தான் நான் சைல்ட்ஹுட் செக்ஸ் எஜுகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்கிறது திருப்பி நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணுற ரீசன் ஏன் இதுதான். வி ஆர் ஆல் இன் ஒன் வே இண்டிவிஜுவலி ரெஸ்பான்சிபிள். அதுக்கு தான் நம்ம திருப்பி சொல்கிறோம். நம்ம அதை சரி பண்ணலாங்க. அந்த அடிக்ஷன் பேட்டர்ன்ஸு, அந்த ரெப்படேட்டிவ் தாட் பேட்டர்ன்ஸு கொஞ்சம் நம்ம மெடிக்கல் தெரப்பி கொடுத்து சரி பண்ணலாம். பிஹேவியரல் தெரப்பி கொடுக்கலாம், சிபிடி சொல்லுவோம், டேப்லெட்ஸ் கொடுக்கலாம். இதுக்கு வழிகள் இருக்குங்க. இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பெண்கள் சில பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இல்லையா சார், ஹாஸ்பிட்டல் வந்து பார்ப்பாங்க, அவங்களாம் எப்படி சார் இந்த மாதிரி விஷயங்களை? நிறைய பெண்கள் அந்த மாதிரி வருவாங்க. நிறைய இப்போ ரொம்ப காமனாக வந்து இப்போ நாங்கள் பேஷண்ட்ஸாக பார்க்குறது சிங்கிள் உமன், மேரிடாக இருப்பாங்க, பட் தனியாக வருவாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது என்ன சொல்லுவாங்க, ஹஸ்பண்ட் வந்து பார்னோகிராஃபிக் கண்டென்ட் ஃபோர்ஸ் பண்ணி பார்க்க வைக்கிறாரு டாக்டர், அந்த மாதிரி பண்ணணும்னு எதிர்பார்க்குறாரு. ஐ எம் மேரிட் ஃபார் 6 years now, எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, ஐ ஃபீல் வெரி டிஸ்டர்ப். குழந்தைலாம் உங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு பண்ண சொல்கிறாரு. அந்த மாதிரி சம்டைம்ஸ் அவர் வேறு மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வராரு, எனக்கு வந்து முடியல. இன்னொரு பொம்பளையை கூட்டிகிட்டு வராரு, டூசம் கேட்குறாரு. நான் சம்டைம்ஸ் என்னை வந்து சிஸ்டர்ன்லா மாதிரி நடிக்க சொல்கிறாரு. ஸோ ஆல் தீஸ் ஸ்ட்ரேஞ்ச் ஏடிபிக்கல் செக்ஷுவல் பிஹேவியர்ஸ், தீஸ் ஆர் ஆல் ஃபேண்டசி. இதெல்லாம் லாலா லேண்ட். இப்படிலாம் வருவாங்க. இதெல்லாம் சரி பண்ணியிருக்கோம். இட்ஸ் பாசிபிள். இல்லை வி வில் டேக் தட் கேர்ள் அவுட் ஆஃப் தட் மேரேஜ்.
வில் அட்வைஸ் them டு லீவ் த மேரேஜ். ஒரு ஸ்டேஜ் மேலே பண்ண முடியாட்டி 2 to 3 months டைம் கொடுப்போம் கப்பிள்ஸுக்கு. ஹஸ்பண்டும் வர வைப்போம். வில் சிட் அண்ட் ஸ்பீக், வில் கன்ஃபரண்ட், மெடிக்கல் தெரப்பி கொடுப்போம். வில் டெல் தம் ஏன் இது தப்புங்கிறத அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஒரு ஸ்டேஜ் மேலே அவங்கனால 2 பேர்னாலையும் அதில் தாக்கு பிடிக்க முடியலைன்னா ஆர் இட் டேக்ஸ் 2 months. வில் ஆஸ்க் தம் டு செப்பரேட் அண்ட் பார்ட் வேஸ். அதுக்கப்புறம் ஜுடிஷியல் சிஸ்டம், வக்கீல் அவங்கள பார்க்க சொல்லிடுவோம். தட்ஸ் வாட் வி டூ. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஊரில் இதெல்லாம் நடக்குது. சிங்கிள் உமன் நிறைய பேர் இங்கே வருவாங்க. கலாச்சாரப்படி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து பொறுமையாக இருமா, அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, இந்த மாதிரி தான் நம்ம சொல்லி வளர்க்குறோம். ஆனால் ஆண்களுக்கு வந்து இதெல்லாம் சொல்லி வளர்க்குறது இல்லையா? நம்ம தப்பு தான். நீ வாயில் வருது நம்ம அவர் மிஸ்டேக் தான். நீங்கள் பொறுமையாக ஆக்சுவலாக ஜென்டில்னஸ் ஆண்களுக்கு மோர் ஸோ இம்பார்ட்டண்ட். டெஸ்டோஸ்டோன் இருக்குது, அக்ரெஷன் இருக்குது. ஸோ டெஃபினெட்லி ஆண்கள் வந்து அமைதியாக தான் நீங்கள் இருக்கும். ஜென்டில்னஸ் நம்மளோட டோட்டல் ஃபெயிலியருங்க. ஆண்களுக்கு அசிங்கவங்க இதெல்லாம் லிட்ரலி. பெண்கள் வந்து ஜென்டிலாக இருக்கிறது வந்து அவங்க பை நேச்சரே பெண்கள் ஜென்டில் தாங்க. அவங்க வந்து என்னங்க குத்து சண்டைக்காங்க வராங்க. நம்ம தானேங்க வி கோ அண்ட் ஃபைட் வித் அனிமல்ஸ், வி பிஹேவ் லைக் அனிமல்ஸ். அப்போ நம்மளோட நம்ம சென்சஸில் இருக்கணுங்க, அவ்வளோதாங்க. அதாவது இப்போ படத்தில் பார்க்குறோம், அது ஃபஸ்ட்டு பார்க்கவே கூடாது. எலவு அதை பார்த்து தான் தோல்ச்சிட்டோன்னா அது போய் இங்கே செயல்படுத்தக்கூடாதுங்க. இப்போ நிறைய ஆண்கள் ஓரளவுக்கு ஒரு சைடில் படங்களாக வித்தியாசமாக பார்த்துட்டு ஒய்ஃபை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு போவாங்க. சம்டைம்ஸ் அந்த பார்க்குற படங்கள் எல்லாம் வெளியில் போய் ட்ரை பண்ணிடுவாங்க. எஸ்கார்ட் கேர்ளோட, கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்கர், சம்டைம்ஸ் மசாஜ் பார்லர் போகிறதோட ட்ரை பண்ணி ஏதோ ஒன்று வெண்ட் அவுட் பண்ணிவிட்டு. ஆனால் இப்போது வெரி சேட்லி ஒரு 10% இல்லை 15% ஆஃப் ஆண்களுக்கு அந்த கண்ட்ரோல் இருக்க மாட்டேங்குது. எப்படி அதை டிவைட் பண்ணணும்னு தெரியல. அப்போ இங்கே எல்லாமே இங்கே உழப்பிடுறாங்க. சீவேஜ் இங்கே ஓப்பன் பண்ணிட்டா ஏங்க யாராவது இருப்பாங்களா? செக்ஸ் எஜுகேஷன் எவ்வளோ முக்கியம் சார்? இந்த மாதிரி வெரி இம்பார்ட்டன்ட். கொலைகள் எல்லாம் தவிர்க்கணும்னு. ஆமாங்க. இந்த செக்ஸ் எஜுகேஷன் வந்து ஒரு 12 years ஆஃப் ஏஜ், அந்த வயசுக்கு வர பீரியட் ஆஃப் டைமில் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் கண்டிப்பாக நம்ம கொடுக்கணுங்க. ஆஸ் பேரண்ட்ஸ் எவ்ரி பேரண்ட் ஷுட் டீச். ஃபஸ்ட்டு அதில் வந்து அந்த வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. ஃபேமிலி லைஃபுக்கு என்ன எஜுகேஷன் அது நம்ம கண்டிப்பாக கொடுத்துட்டு, ஒரு குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்ன, எப்படி சிஸ்டரை ஹேண்டில் பண்ணணும், எப்படி ஒரு அன்னோன் பர்சனை ஹேண்டில் பண்ணணும், ஃப்ரம் த ஆப்போசிட் ஜெண்டர் பார்க்கக்கூடாது, தப்பாக மேலே கீழே பார்க்கக்கூடாது. ஏன்னா அந்த ஹார்மோன்ஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக கண்கள் அப்படி போகுங்க. பிரெயின் ஃபுல்லாக டெஸ்டோஸ்டோனில் ஃப்ளட்டடாக இருக்கும். ஸோ நம்ம தான் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி பசங்களை வந்து இந்த அன்வான்ட் மூவிஸ், இப்போ நிறைய படங்களில் வந்து ஓப்பனாக வல்காரிட்டி காமிக்கிறாங்க. நம்ம படம் தனிப்பட்ட முறையில் பார்க்குறது வேறுங்க. அவங்களையும் கூட கூட்டிகிட்டு போய் இந்த மூவிஸில் நம்ம உட்கார வைக்கக்கூடாது. கமர்ஷியலாக பார்க்குற ஒரு விஷயங்களே நெட்ஃப்ளிக்ஸு, டிவைசஸ்ஸு, ஃபோன்ஸ் கொடுத்துட்டாலே பானோகிராஃபிக் எக்ஸ்போஷருக்கு அவங்க வந்துடுவாங்க. வி மஸ்ட் அவாய்ட் ஆல் தட்டுங்க. அப்போ தாங்க இதெல்லாம் சரி பண்ண முடியும். இட் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸ்கூல்ஸில் அது நடக்காதுங்க. பேரண்ட்ஸ் தாங்க வீட்டில் பண்ணணும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப நன்றி சார். கண்டிப்பாக.